குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவலி குருடைய சிப்பம் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் நல்லா பாருங்க. பணமும் அறிவு ஞானமும் ஒண்ணு சேரப்போகுது. எப்படி? பணமும் அறிவு ஞானமும் ஒண்ணு சேரக்கூடிய நாள் ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி வரை இந்த பலன் செம்ம ராஜ யோகத்துல இருக்குது. குரு பகவான் 9ஆம் பார்வையாக புதன் பகவான புத்திகாரகன பிரம்மாண்டமான பயங்கரமான ராஜயோக கிரகத்தை ராகு பகவான பார்க்கிறார். இது 12 ராசிக்கும் என்ன யோகம் இருக்கு நல்லா பார்த்துருங்க. புதன் பகவான் 66 நாட்கள் லாபஸ்தான் கால சக்கரத்தின் 11ஆம் இடத்துல இருக்கார். அப்ப மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவாரு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு அறிவை காட்டக்கூடிய புதன், பணத்தை காட்டக்கூடிய குரு, ஒழுக்கத்தை காட்டக்கூடிய குரு, பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை காட்டக்கூடிய ராகு, இது எல்லாமே ஒரு யோகமா உடைய காலமா கண்டிப்பா வருது. அப்போ உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது கண்டிப்பா பார்த்துட்டு பலனுங்க 100% இந்த யோகம் பயங்கரமா வேலை செய்யும். அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி இந்த தனுசு ராசி. எப்படி? கால சக்கரத்தின் 9வது ராசி தனுசு ராசி. கடமையான குணம், அல்ல எப்படி? கடமையான குணம், பொறுப்பான குணம், நல்ல சிந்தனையான குணம். நீங்க எடுத்து பாருங்க, தனுசு ராசியில சூப்பரா இருக்கும். ஒரு வேலை பார்த்தா அந்த வேலையை ஒழுக்கமா நாகரிகமா பார்க்கக்கூடிய ஒரே ராசி தனுசு. தனுசு 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 தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க. எப்படி? தன்னம்பிக்கை எது வந்தாலும் விடாம தைரியமா எதிர்கொள்ளக்கூடிய ஒரே குணம் தனுசு ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். அப்படிப்பட்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ மிகப்பெரிய பயனுள்ள தகவலான வீடியோ. நல்லா பாருங்க. வீடு கொடுத்த அதிபதிய புதன் பகவான, அதுவும் ராகு பகவான சேர்ந்து புதனும் ராகும் இணையும் பொழுது இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையா பாக்குறாரு. உங்க ராசி அதிபதி வீடு கொடுத்தவரை பாக்குறாரு. இதனால வரைக்கும் வாடகை வீட்டுல இருந்தீங்க, இப்ப சொந்த வீடா மாத்துறதுக்கு தான் குரு பகவான் பார்க்க போறாரு. அதாவது என்ன சொல்லுவாங்க, குரு பார்த்தால் கோடி நன்மை கிடைக்குமா கிடைக்காதுன்னா உங்க ஜாதகத்துல குருவும் புதனும் ராகும் எப்படி இருக்குன்னு பார்த்தாதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஒண்ணு இல்லைங்க, இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திரம் சொல்லுங்க? மூல நட்சத்திரம். எடுத்தவன மூல நட்சத்திரம், அடுத்து பூராட நட்சத்திரம், அடுத்து உத்திராட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் பிறந்தவங்க பாருங்க, எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி லக்னம் வராது. எப்படி? ஒரே லக்னத்துல யாருமே பிறக்க முடியாது. ஒருத்தர் காலில் பிறந்திருப்பாரு, மதிய பிறக்கிற நேரம் தான் லக்னம்னு சொல்லுவாங்க, அதான் உயிரும்பாங்க. அப்படி பிறக்கும் பொழுது உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கு, இந்த நேரம் வரப்போது இதுல போங்க, இதுல போகாதீங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்க, இந்த வயசு வரை இப்படிதான் இருப்பீங்க, இதை செஞ்சா நல்லா இருக்கும், இந்த கோயிலுக்கு போனா நல்லா. எதை வச்சு சொல்லுவாங்க? உங்க ஜாதகத்தை வச்சு, உங்களுடைய நட்சத்திரத்தை வச்சு, ஜாதகத்தை வச்சு, லக்கணத்தை வச்சுதான் கணக்கிட்டு சொல்லுவாங்க. அப்ப அது நல்லதா இருந்தா இப்ப சுத்தி வரக்கூடிய கோச்சாரகரம் நல்லதை கொடுக்கும். இதே கெட்டதா இருந்தா இங்க பலவீனத்தை பார்ப்பாங்க. நிறைய வீடியோல சொல்றாங்களே, எனக்கு சரியாக ஒரு அமைப்பு வரலன்னு சொல்றாங்க. இதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாருமே சரி, ஒவ்வொரு கர்மாவிலும் நம்ம பிறந்திருக்கோம். அதை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், பரிகாரம் முடியும். முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள், ரிஷிமர்கள் நிறைய பரிகாரத்தை கொடுத்தாங்க. கரெக்டா மூவ் பண்ணி அடிச்சா கண்டிப்பா நம்ம ஜெயிக்கலாம். அதனாலதான் குரு சுக்கிரன் ஜோதிட டிவில தனுசு ராசியை பொறுத்தவரை நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க, நிறைய பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிவிச்சாரு. இப்ப தனுசு ராசியை பொறுத்தவரை நல்லது நடக்குமா, இல்லை தடங்கள் வருமா, இதுக்கான பதிவு தான். அது நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு வீடு கொடுத்த புதன் பகவான இந்த குரு பகவான் பார்க்கிற, அதுவும் பிரம்மாண்டமான கிரகம் ராக பார்க்கிற. மீனா பணமும் அறிவும் பிரம்மாண்டமும் சேருது. நல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு புத்தினா புதன், அறிவுனா புதன், இதுலயும் ஒரு வழக்குல ஜெயிக்கணும்னா புதன், ஒரு ஆக்டிவிட்டா சுறுசுறுப்பா இருக்குன்னா புதன். இப்ப யாருக்கு புதன் ஆட்சி உச்சமா இருக்கா அவங்க பாருங்க, சோம்பேறியா இருக்க மாட்டாங்க, பயங்கரமா சுறுசுறுப்பா இருப்பாங்க. அதே மாதிரி குருனா என்ன? ஞானம், பொறுமை, ஞானம், இதெல்லாம் ஒரு மனிதருக்கு கண்டிப்பா முக்கியம். பணம், பொருள் சேமிப்புனா முக்கியம். இதெல்லாம் குரு அந்த கிரகம் பாக்குது. அதனாலதான் நிறைய நல்லது நடக்க போங்கிற விஷயத்துக்கு நான் கொண்டு போறேன், இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு எடுத்து பார்த்துக்குங்க, சனி பகவான் வக்கரமா இருக்கும்போது ஒரு 3 மாசம் ஜூன்ல இருந்து எடுத்துக்கோங்க.
ஜூன்ல இருந்து நவம்பர் வருஷம் உங்கள்ட்ட காசு பணம் இன்கம் சேமிப்பு இருந்துச்சா நீங்க கேட்டுட்டு சொல்லுங்க. கண்டிப்பா தனுசு ராசியை பொறுத்தவரை கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. பேச்சால பிரச்சனை வந்துச்சு, இல்ல இடத்தால பிரச்சனை வந்துச்சு, இல்ல சகோதர சகோதரால எனக்கு பிரச்சனை வந்துச்சு, நிறைய பேர் சொல்லலாம். திருப்பி கேளுங்க. எப்படி எனக்கு சளி தொந்தரவு இருக்கு, இட பிரச்சனை இருக்கு, எனக்கு பூமி பிரச்சனை இருக்கு, குழந்தைகளுக்கு நிறைய செலவு பண்ணிட்டேன், அப்பா சொத்து அம்மா சொத்தை வளர்க்கறதுக்கு நிரந்தரமான எனக்கு நல்ல வேலை கிடைக்கல. எப்படி 3 மாசமா நல்ல, ஏன்னா சனி பகவான் தானே வேலைக்கு அதிபதி. அப்ப 3 மாசமா எனக்கு நல்ல வேலை கிடைக்கல, எனக்கு கடன் இருக்கு, பகை இருக்கு, எதிரி இருக்கு, வழக்கு இருக்கு, நினைச்ச விஷயத்தை எல்லாம் சாதிக்க முடியல, பொருளாதாரமான பிரச்சனை வந்துச்சு, நண்பர்கள் கூட்டாளி பெண் விஷயத்துல திருமண விஷயத்துல ஒரு தடங்களை பார்த்தேங்கிற விஷயத்த நிறைய பேர் கேட்டீங்கன்னா இதுல மறுப்பே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தொழில் உத்தியத்துல ஒரு சரிவை சந்திச்சது தனுசு ராசியா இருப்பாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசிக்காரங்க. இப்ப ஏன் நல்லது நடக்கலாம் சொல்லிட்டு வீடு கொடுத்தவரை அந்த குரு பகவான் பார்க்கிறார். வீடு கொடுத்த புதன் பகவானை பாக்குறாங்க, ராகு பகவானை பிரம்மாண்டமான கிரகம் குரு பாக்குதுங்க. அப்ப இங்க நல்லது தானே நடக்கணும், கெட்டது வரக்கூடாதுல்ல. அது 9ஆம் பார்வை சிறப்பு பார்வை, 3ஆம் இடத்தை வெற்றி ஸ்தானத்தை பாக்குது. நான் ஏன் நல்லது நடக்க சொல்றேன்னா வெற்றி வெற்றி வெற்றினா வெற்றி வந்தாகணும் உங்களுக்கு. இப்ப ஜாதகத்துல யாருக்கெல்லாம் தசாபுத்தி நல்லா இருக்கும், இப்ப ஏதோ ஒரு வழக்குல நீங்க ஜெயிக்க போறீங்க, இதை எழுதியே வச்சுக்கோங்க. எத்தனை பேர் தனுசு ராசி இருந்தாலும் சரி, எத்தனை பேர் உங்க மேல கேசு போடுறாங்க, எத்தனை பேர் வழக்கா இருந்தாலும் சரி, இப்ப ஜெயிக்க போறீங்கன்னு காட்டுது முதல் விஷயமே. அது மட்டும் இல்லைங்க, அது 3ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல பார்க்கலாம். இது ஏதோ நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி, பெருசா ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கீங்க, அந்த முயற்சியை இப்ப சக்சஸ் பண்ண போறீங்க. ஏன்னு சொல்லுங்க, 7ஆம் இடங்கிறது நம்முடைய பொதுமக்களுடைய தொடர்பு, நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை நீங்க பெருசா நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த பெருசா சாதிக்க போறீங்க. இதுதான் நடக்க போகுது. யாருடைய விதிஜாதத்துல இந்த குரு பகவான் யோகமா இருக்காரோ, இல்ல புதன் பகவான் யோகமா இருக்கோ, இல்ல ராகு பகவான் யோகமா இருக்கோ, இதை எடுத்து பாருங்க. நீங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சிக்கு போறீங்க. 100க்கு 100% ஓப்பன சொல்றேன். வேலை உத்தியத்துல வெளிநாட்டுல பார்க்கலாம், ப்ரொமோஷன் தேடி வரப்போகுது. இதை எழுதியே வச்சுக்கோங்க. வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்குமே வேலை உத்தியத்துல ஒரு ப்ரொமோஷன் வரப்போகுது. ஏன் வரப்போகுது, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? வெளிநாடுனா என்னங்க உங்களுக்கு 12ஆம் இடம் தானே. வெளிநாடு 12ஆம் இடம் தான். வெளிநாட்டு கிரகம் செவ்வாயும் ஒரு சின்னதுக்கு அப்புறம் போய் சேர்றாரு. அந்த செவ்வாயை யாரு பாக்குறது தெரியுமா? குரு பகவான் 9ஆம் இடம் பாக்குறாரு. இப்ப வெளிநாட்டு வெளியூர்லாம் வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு லெவலுக்கு பெறுவீங்க. 10 கம்பெனிக்கு நீங்க அப்ளைசன் முடிச்சிருப்பீங்க, வேலை கிடைச்சிட்டா. ஆனா இப்ப மூவ் பண்ணி பாருங்க, கிடைக்கும். நல்ல வேலையா கிடைக்கும். நல்ல வேலையா கண்டிப்பா அனுகூலமான வேலையா இருக்கும். கண்டிப்பா இட பிரச்சனை, அப்பா சொத்து, தாத்தா சொத்து, புரிசு, எந்த ஒரு சொத்துல இப்ப ஜெயிக்க போறீங்க. நான் இதை விட இன்னும் மெயினாலும் நல்ல பண்ண என்னவா சொல்லுவேன், திருமணம் நடக்க போகுது. ஏங்க திருமணம் நடக்க போகுது? 7ஆம் வீட்டு அதிபதிய புதன் பகவான ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி வரை குருபகவான் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நீ கவலையே படாத, உனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறது என்னுடைய வேலைன்னு சொல்லி குருபகவான் பாப்பா இருப்பாரு. உங்க ராசி அதிபதி திருமணத்துக்கு அதிபதியை பாக்குறாரு. இப்ப திருமணத்தை பண்ணி வைப்பார். காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கி எல்லாத்துக்கும் நீங்க முயற்சி பண்ணணும். வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். தனுசுக்கு பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் தேடி வரணும். இல்ல திருமணம் நடக்கணும். இதுல ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா 100க்கு 100% மாறவே மாறாது. நீங்க எடுத்துக்கோங்க. நான் கெட்டதே சொல்ல மாட்டேனா. கடன் இருக்கு, பகை இருக்கு. இப்ப பேஸ் பண்ணுவீங்க, எந்த பேங்க்ல போய் நீங்க லோன் கேட்டு பாருங்க, நீங்க திருப்பி கொண்டு என்ன கேளுங்க, கண்டிப்பா லோன் சேங்ஷன் ஆகும். கடனாவே புதன் தாங்க அதிபதி. அதை பாக்குறாரு குரு. அப்ப லோன் கிடைக்குமா கிடைக்காதா? உடம்பு ஆரோக்கியத்துல கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சொல்றேன், தொழில பயங்கரமான ஒரு வெற்றி இந்த ராசிக்காரங்க சூப்பராக. தனுசு ராசியில சொந்தமா தொழில் பண்ணணும்னா இப்ப இறங்கணும், அடிக்கணும், துணிஞ்சு இறங்கணும். தர்ம கர்மாதி யோகம் இருக்கு இந்த நாள்ல வரும் உங்களுக்கு. தர்ம கர்மாதி 9ஆம் வீட்டு அதிபதியும் 10ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்தா தர்ம கர்மாதி யோகம். இந்த 66 நாள்ல கண்டிப்பா உங்களுக்கு இந்த யோகம் இருக்கும் இருக்கும் இருக்கும். தொழில் பண்ணக்கூடிய ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணி பாருங்க. தர்ம கர்மதி யோகம் வேலை செய்யலாம்னு என்ன கேளுங்க. மாமியா உறவு, திருமணத்தில் உள்ள தடங்கள் எல்லாமே சரியாயிரும். வெளிநாடு வெளியூர்லாம் லாட்ரி யோகம் எடுத்தா அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஜாதகத்தை பார்த்து தசாபதி மூவ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம். கெட்டது நான் சொல்ல வரல, நிறைய நல்லது சொல்லதான் உங்களுக்கு வந்திருக்கேன். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்து இந்த தனுசு ராசிக்கு. கமிஷன் அவர் நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும், ஆசிரியர் வேலை நல்லா இருக்கும், நகையரை வச்சிருக்கோங்க, பேங்க்ல வேலை பார்க்கணும், அனைவருக்கும் சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. இரும்பு சார்ந்த வேலை, ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். மருத்துவத்துறையில சாதிப்பீங்க. யூனிஃபார்ம் போட்டு எத்தனை பேர் வேலை தான் சரி, நல்ல ஒரு மாற்றம் உண்டு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. இப்ப நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா அதோட முதல் நட்சத்திரம் என்னங்க வரும்? மூல நட்சத்திரம். யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. தன்மானத்தை நிறைய பார்ப்பாங்க, தனிமையை நிறைய விரும்புவாங்க. இவங்க வழி தனி வழி.
இவங்களுடைய வழி தனி வழி, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம். ஒரு திறமை பயங்கரமா இருக்கும். கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. ஆனா பயங்கரமான டேலண்டான குணம், அறிவான குணம் நிறைய இருக்கு. நீங்க எடுத்து பாருங்க. மூணாவது எதுவுமே சொல்லி கொடுக்க வேணாம், பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். இப்ப பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் வரும் பாருங்க. சரியான யோகம் வருது. ஒரு பதவி உயர்வு, அந்தஸ்து, கௌரவம், வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க மூணாவது பார்த்தா நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய யோகம் தேடி வருது. எடுத்த காரியம் வெற்றி. எதை எடுத்தாலும் உங்களுக்கு பக்கம் நல்ல யோகம் கண்டிப்பா உண்டு. மூணாவது பார்த்தா எல்லாமே நல்ல ஒரு வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய யோகம் தேடி வருது. பாத்துக்கோங்க. எடுத்த காரியம் மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவாரு. அடுத்து பூராணத்துல பார்த்தா எதுவுமே ஒழுக்கமான குணமும், நாகரிகமான குணமும், திறமையான குணமும் நீங்க எடுத்து பாருங்க. இந்த பூராணத்துல பார்த்தா செம்மையா இருக்கும். எல்லா கலைகளையும் விரும்பக்கூடிய குணம், எந்த வேலையும் சொல்லி கொடுக்க வேணாம், பார்த்தாலும் செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். இப்ப கொடுப்பாரு. ஆனா இதுக்கு முன்னாடி பாருங்க, நான் வருமானம், பொருளாதாரம், இன்கம், தொழில், வேலை, நிறைய தடங்களை பார்த்துட்டு யாருன்னா பூராணத்துல கேட்டு பாருங்களேன். ஆமா ஆமாங்க. ஏன்னா அவ்வளவு பிரச்சனையை பார்த்தாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த பூராணத்தை பார்த்தாங்களா. இனிமேதான் நல்ல யோகமே வருது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், இந்த குரு பாக்குறான்னு சொல்றேன். மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்குதுங்க. இப்ப ஏதோ வீடோ, வண்டியோ, பொருளோ, நகையோ, பணமோ ஏதோ ஒரு விஷயம் கிடைக்க போது எதிர்பார்த்த ஒரு பெரிய ஒரு ஆசை நிறைவேற போது பாருங்க. பூராணத்துக்கு நல்ல ஒரு மாற்றம் லைஃப்ல இருக்கு. நீங்க கண்டிப்பா கொஞ்சம் ஜாதகம் செக் பண்ணிக்கங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும் பாருங்க. வீடோ, வண்டியோ, வாகனமோ, பூமியோ, வேலை மாற்றமோ, இடம் மாற்றமோ ஏதோ ஒரு விஷயம் மாற்ற போறீங்க. அது நல்லாதான் வருது பாத்துங்க. அடுத்து உத்திராணத்துல பாருங்க. எதுவுமே நீதியான குணம். இப்படி நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், பொய் சொல்ல தெரியாது, ஏமாத்தணும் அவசியம் கிடையாது. ஆனா இதுக்கு முன்னாடி பாருங்க, வருமானம், பொருளாதாரம், ஏன்னா ரொம்ப தடங்கள் கொடுத்துட்டாரு. நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, இது மாதிரி நிறைய தடங்களை சந்திச்சது யாருன்னா இந்த உத்திராடத்தை படம் தான். மருத்துவ செலவு வரைசலாம் நிறைய பண்ணிட்டாங்க. நிறைய ஒரு மந்தமான தன்மை, தாய் தந்தையுடைய சொத்தா இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், ஏதோ ஒரு பிரச்சனையை சந்திச்சிங்க. வேலை உத்தியோகம் ஒரு சரியா இருந்திருக்காது. ஏன்னா நமக்கு உத்திராடத்துல பிறகு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. இனிமே நல்ல ஒரு மாற்றம் வருது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. உத்திராடத்துல பிறகு கண்டிப்பா ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க. நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும்போது நீ எடுத்த காரியம் உங்க பக்கம் வெற்றி, உங்க பக்கம் நிச்சயம். உத்திராடத்துல பிறகு கண்டிப்பா உலகை ஆளக்கூடிய திறமை கண்டிப்பா வேலை செய்யும். நல்லதா நடக்கும். பாத்துங்க. வரக்கூடிய குரு பகவானுடைய யோகம் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ராஜயோகமாகவே அமைகிறது.